श्री सौन्दर्यलहरी त्वनीयांसुं पांसुं तव चरणपङ्केरुहवमं विरिञ्चि सन्तिन्वन् विरचयति लोकानविकलम् वहत्येनं सौरिः कथमपि तस्रेण शिरसां हर संशुद्ध्यैनं भजति भसितो धूळनविधिम्. இந்த ஸ்லோகத்தால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தடைகள் தடை கற்களெல்லாம் நீங்கும். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलता स्पन्दितुमपि अतस्त्वा आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. இந்த ஸ்லோகத்தினால சகல காரியங்களிலும் நமக்கு சித்தி ஏற்படும். காதன்பீம் தபனச சிவைஸ்வானரமயீம் நிஜன்னாம் ஷண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவ கலாம் மகாபத்மாடவ்யாம் மிருதிதமமமாயேன மனசா மகாந்தகா பச்சந்தோ தததி பிரம்மாலாத தகரீ. இந்த ஸ்லோகம் சத்ருக்களை ஜெயிக்கும். சவித்ரி பிர்வாசாம் शशिमणिशिलाबन्त रुचिभिः वसिन्ध्यात्याभित्वां सगजननि सञ्चिन्त्यर्थे सगर्ता काव्यानां भवति महतां भङ्गरुचिभिः वचोभिर्वा देवी वदन कमलामोद मधुरै. अविज्ञानमन्द तिमिरमितिरद्वीपनगरी जडानां तैतन्य तभकमकरन्दश्रुतिधरी दरिद्राणां चिन्तामणि गुणनिका जन्मजलदौ निमग्नानं दंशा मुररिपुवरास्य भवति. चतुर्भिः श्रीकण्ठैः
भवतिभिः पञ्चभिरपिः प्रभिन्नाभिशम्भो नवभिदितिमूल प्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलात्रिवलया त्रिरेकविसादं तव चरणकोण परिणता. இந்த ஸ்லோகம் விவாக பிராப்தி கொடுக்கும், நல்ல சத்புத்திர பிராப்தி கொடுக்கும், வம்சவிருத்தியை दिव्याकृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीराब्दं कम्बो अपरमपि शङ्के हृदमभो यदेतत् त्वद्रूपं सकलमृणाभं त्रिनयनम् उचाभ्यमानं ब्रह्म कुटिलशशिचूडालमकूटम्. நம்ம வீட்டில் வேண்டத்தகாத ஏதான ஒரு தீய காற்றுகளாக இருந்ததுன்னா எல்லாமே இந்த ஸ்லோகங்களை சொல்கிறதுனால, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால அழிஞ்சு போய் வீட்டில் நல்ல சுப பலன்கள், நன்மையான நற்பலன்கள் நம்ம அடையலாம் இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால. சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறதுல 100 ஸ்லோகங்கள் இருக்குது. முதல் 40 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரினும், அதுக்கப்புறம் மீதி 60 ஸ்லோகங்கள் சௌந்தரிய லஹரியும் தாயாருடைய திரு சிரசிலிருந்து திரு பாதங்கள் வரைக்கும், நகங்கள் வரைக்கும் அந்த தாயாரை வர்ணித்து அந்த ஆதிசங்கர பகத் பாதாள் எழுதிக்கிறது. இதை மொத்தத்தையும் இதில் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாழியாகும் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஸ்லோகங்களை நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். இதை கேட்டு பயன்பெறலாம். விரின்றே பஞ்சத்வம் व्रजति हरिनाप्नोति विरतिं विनाशं दीनासो भजति धनधो याति निधनं विधन्त्रे माहेन्द्री विततिरपि सम्नेलिसदृशां महासंसारेऽस्मिन् विहरति दतै त्वत्पतिरसौ त्वदन्या पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराबीजविनया भयाद्रातुं दातुं फलमपि च वाञ्छामधिकं शरण्ये लोकानां तव हि शरणावेव நிபுணோ. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால ராஜபோக வாழ்க்கை நம்ம வாழலாம், ராஜபோக வாழ்க்கை வாழலாம். ஒரு ஸ்லோகத்தை சொன்னதுனால அப்படின்னு நினைக்க வேண்டாம். ராஜபோக வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு நோய் இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடம்பும் நல்ல குணங்களும் நல்ல மன நிம்மதியும்னா ராஜபோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த நவராத்திரி நாட்களில் இந்த சௌந்தர்யலஹரி தாயார் அம்பா நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவாள். நம்ம சந்தோஷமாக இந்த பாடல்களை கேட்டு பாடி மகிழலாமா?
இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.